தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவுமான தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கைவிடாத தேவனே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திருத்துவ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கடந்து வரை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பழைய வருட ஆராதனை, புதிய வருட ஆராதனை, உம்முடைய பரிசுத்த திருவிருந்து ஆராதனை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, நடத்தி தருவீராக. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். வரவேண்டியவர்களை, புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய ஆராதனைகளின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீரெனையும் உமக்காக, எடுத்தீரெனையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலை
துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. இவ சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நீத்தியமாய் அல்லும் பகலும் நீத்தியமாய் அன்பே உமையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் தேவக்கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர்
கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரே பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் போதிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரநேகியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரநேகியா ஆவியை அழித்தே. திடநம்பிக்கை தைரியம் நீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திடநம்பிக்கை தைரியம் நீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம்.
துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே பரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே பரம்பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் கீந்தடித்தே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் கீந்தடித்தே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரபினிதம் நடத்துகின்றேன் நூதன சாலையில் சேர்த்திடுவேன் நிரபினிதம் நடத்துகின்றேன் நூதன சாலையில் சேர்த்திடுவேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களிதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தே திசை கெட்டங்கோ அலைந்திடாமல் தீவிர பந்தனை தாங்குகிறீர் திசை கெட்டங்கோ அலைந்திடாமல் தீவிர பந்தனை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்ல உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்ல உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலோ உம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுவே உமது கோலோ உம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுவே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திறங்க கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திறங்க கிளை நறுக்கே களை பிடுங்கே கர்த்தரே காத்தனை சுத்தம் செய்தே கிளை நறுக்கே களை பிடுங்கே கர்த்தரே காத்தனை சுத்தம் செய்தே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா
நேசிக்கிறேன் இயேசுவே நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தரோடு உறவாடுகிற நேரம் இது. தேவ சமூகத்திலே ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்திலே கர்த்தர் எத்தனையோ சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே சில மணி நேரங்களில் இன்னும் புது ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற அந்த நிலைமையிலே தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்மை கடந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள் வந்த பொழுதும், வியாதிகள் வந்த பொழுதும், வேதனைகள் வந்த பொழுதும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 12 மாத காலமாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரை விட்டு தூரம் போனது உண்டு, தேவ சமூகத்தில் வராமல் இருந்தது உண்டு. ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் இம்மட்டுமாக நம்மை இரக்கங்காட்டி நம்மை வழி நடத்தி வருகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும் வேளை நம்மை தேடி வருகிறது என்று விசுவாசிப்போம். ஒருவேளை இந்த வருடத்திலே என் வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றவில்லை, வருகிற புதிய ஆண்டிலாவது என்னுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும், என் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். நான் நடக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறவர். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் தாமே அப்படியே நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பரம் போல் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொன்ன தேவன். இந்த வருஷம் முழுவதும் ஒருவேளை நாம் தேவனை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், அவருக்கு விரோதமான பாதையிலே நாம் சென்றிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை அரவணைத்து இம்மட்டுமாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை விசாரிப்பார் என்றால்
யார் நிலை நிற்கக்கூடும்? எனவே அவர் இரக்கமுள்ள தேவன். நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே வரப்போகிற புதிய ஆண்டிலே இன்னும் நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப் போகிறபடினாலே, இரட்டிப்பாய் அபிஷேகிக்கப் போகிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்ன பொழுது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிரும் என்று தன்னை தாழ்த்தின பொழுது, தாவீதின் மேல் கோபமாய் இருந்தாலும் கர்த்தர் கிருபையாக அவனுக்கு மன்னித்து மீண்டும் அவனை அபிஷேகித்து மீண்டும் அவனை சிங்காசனத்தில் வைத்து அவனை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்தது போல தேவ பிள்ளையே, நம் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் மன்னித்து அரவணைத்து மீண்டும் சிங்காசனத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடினாலே, பயன்படுத்த போகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே. மூன்றாவது பாடல். என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே. என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. எத்தனை எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே, எத்தனை எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்து போனீரே. அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே. என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே. என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே. வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே. வாசம் வீசும் மலராக மலரச் செய்தீரே. வாசம் வீசும் மலராக மலரச் செய்தீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே. என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை குறைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர்தாமே தொடர்ந்து நம்மோடு கிரியை செய்ய போகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு
வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளிலெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரை கர்த்தர் ஒருவரே நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். மனிதன் ஒருவர் நம்மை சுமக்க முடியாது. ஏனென்றால் சில நேரங்களில் மனிதர்களுக்கு நம்மை பிடிக்கும், சில நேரங்களில் மனிதர்களுக்கு நம்மை பிடிக்காது. நம்மை பிடிக்கிற நேரங்களில் நம்மோடு அவர்கள் நடந்து வருவார்கள், ஒத்தாசையாக இருப்பார்கள். நம்மை பிடிக்காத நேரங்களில் விலகிச் சென்று விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, பிள்ளை எவ்வளவுதான் சேட்டைகள் பண்ணினாலும் தவறுகள் பண்ணினாலும் தன் பிள்ளையை உதறிவிடாதபடி, புறக்கணித்து விடாதபடி, கைவிடாதபடி தன் தோளில் சுமக்கிற ஒரு தகப்பனைப் போல கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை சுமந்து வந்தபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்காதடி, லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்காதடி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆனால் ஒன்றுக்கு உதவாத நம்மை அவர் சுமக்கிற தேவன், தோளில் வைத்து சுமக்கிற தேவன். எவ்வளவு அன்பின் தேவன் என்பதை நினைவு கூற வேண்டும். அடுத்தபடியாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட நாம் வாசித்து ஜெபிக்கலாம். 1 நாளாகமம் 29:25. இஸ்ரவேலர் எல்லாரும் கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சாலமோனை பெரியவனாக அல்ல, மிகவும் பெரியவனாக அவனை ஆசீர்வதித்தார். ஒருவருக்கும் இல்லாத ராஜரீக மகத்துவத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கட்டளையிட்டார். அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை பெரியவனாக அல்ல, மிகவும் பெரியவனாகும்படி நம்மை உயர்த்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே, நம்மை மிகவும் பெரியவனாக உயர்த்துகிற தேவன் இருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடிபே லிபிக்கதுடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவருக்கும் இல்லாத ராஜரீக மகத்துவத்தை சாலமோனுக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அப்படி என்ன மகிமையை ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று நீங்கள் அவிசுவாசம் கொள்ள வேண்டாம். தேவனால் கூடும். ராஜரீக மகிமையை அல்லது உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாத மகிமையை தர இயேசுவால் கூடும். நீங்கள் நினைக்கலாம், இனிமேல் என்ன எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு இனிமேல் என்ன வருமானம், இனிமேல் எனக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும்.
எனவே கர்த்தர் அப்படியே செய்ய போகிறபடினாலே வருகிற நாட்களிலே, புதிய ஆண்டிலே ஒரு ராஜரீக மகத்துவம் போன்ற ஒரு மேன்மையான வாழ்வை, மேன்மையான உயர்வை, மேன்மையான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறபடியினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பாக்க ஷலபங்காடா பாக்கது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை செய்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சாலோமோனை மிகவும் பெரியவனாக மாற்றின கரம், ஒருவருக்கும் இல்லாத ராஜரீக மகிமையை கொடுத்த கரம் வருகிற ஆண்டிலே நம்மையும் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட
நான் வாசிப்போமாக. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் தேவனால் வருகிறது. நம்ம எவ்வளவு வேலை செய்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதற்குரிய கூலி, அதற்குரிய ஐஸ்வர்யம், அதற்குரிய மகிமை நம்முடைய தேவனால் தான் நமக்கு வருகிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளையே, மனிதனிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் மகிமை ஒரு நாள் நின்றுவிடும் அல்லது குறைந்துவிடும். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் மகிமை ஒரு நாளும் குறையவே குறையாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எவ்வளவும் ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவருக்கு முடியும். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவனுடைய பிள்ளையே, வருகிற நாட்களிலே, புதிய ஆண்டிலே ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவன் ஒருவர்தான் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால், தமிழகத்தில் உள்ளவர்கள் தமிழகத்தை ஆளுகை செய்கிறார்கள். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் உள்ளவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். அமெரிக்காவை எடுத்தால் அங்குள்ளவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். ஆனால் எந்த மனிதனும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஒருவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. மனிதனுடைய கரத்திலே இருக்கிற சத்துவம், வல்லமை, ஆளுகைகள் எல்லாம் சில வருடம்தான். 5 வருடத்திற்கு பிறகு மாறிவிடும். ஆனால் தேவனுடைய கரத்திலே இருக்கிற அந்த வல்லமை, சத்துவம் நித்தியமானது. எனவேதான் அவர் நம்மளை கைவிடாமல் இம்மட்டும் நம்மை ஆளுகை செய்து நடத்தி கொண்டே வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதோடு மட்டுமல்ல, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த தேவனுடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனக்கெல்லாம் என்ன மேன்மை வரப்போகிறது, இனி நான் எப்படி பலப்பட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, வருகிற நாட்களிலே, புதிய ஆண்டிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எவரையும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த அட்டவணையில் நம்ம எல்லாருமே அடங்குறோம். எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த தேவனுடைய கரத்தினால் ஆகும். எனவே நான் இனிமேல் மேன்மையடைய மாட்டேன், இனி பலப்பட மாட்டேன் என்று நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். எவரையும்
மேன்மைப்படுத்த நம்முடைய ஆண்டவரால் முடியும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே, நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே, நம்மை பலப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. பிகாடா பாக்க ஷலபங்கடா பாக்க துடிபேலி பேக்கதுடி லிபிகாடா பாக்க ஷலபங்கடா பாக்கதுடி. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்திலே 90ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 90 முதலாவது 9ஆம் வசனத்தையும் பிறகு 15ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 90:9. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. கடந்த 2023 எல்லாம் என்ன செய்து விட்டது? நம்மை விட்டு போய்விட்டது. இன்னும் ஒரு சில மணி நேரம்தான் இருக்குது. நாட்கள் அப்படியே போய்விட்டது. கடந்த ஜனவரியில் வந்தது போல இருந்தது. ஆனால் ஒவ்வொரு மாதமாக, ஒவ்வொரு வாரமாக, ஒவ்வொரு நாளாக நம்மை விட்டு அவைகள் போய்விட்டது. ஒரு கதையை போல நம்முடைய நாட்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கழித்து போட்டோம். ஒரு கதையை போல எங்களுடைய நாட்களை ஒரு கதையை போல கழித்து விட்டோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாக என் நாட்களை செலவழிக்கணுமே என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். கதையை போல நாம் கழித்து விடக்கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இந்த வருஷம் முழுவதும் எவ்வளவோ நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கலாம், வியாதியில கஷ்டப்பட்டிருக்கலாம், போராட்டங்களில் கஷ்டப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ சிறுமைப்பட்டிருக்கலாம். அப்படி சிறுமைப்பட்ட நாட்களை நீங்க மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்படியே வருகிற நாட்களிலே, வருகிற புதிய ஆண்டிலே நாம் எவ்வளவு சிறுமைப்பட்டோமோ, எவ்வளவு துன்பத்தை சகித்தோமோ, அதற்கு சரியான மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறுமை உங்களை மேற்கொள்ள முடியாது, துன்பம் உங்களை ஜெயிக்க முடியாது. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து மகிழ்ச்சியாய் நம்மை வாழ வைக்க போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு மகனே, பயம் வேண்டாம். மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகை
நினையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிக்கூறு, மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு, மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்ப்பாடு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்ப்பாடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிக்கூறு, மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு, மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் கூடி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் கூடி குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடமெல்லாம் வெட்டத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடமெல்லாம் வெட்டத்தோடு. மகிழ்ந்து களிக்கூறு, மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு, மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையே நாடுகிறோம். நிலையான நகரம் நமக்கில்லை, வரப்போகும் நகரையே நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் சொகிர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். இயேசுவை உயர்த்தும் சொகிர பலி இப்போதும் எப்போதும் செலுத்திடுவோம். மகிழ்ந்து களிக்கூறு, மகனே பயம் வேண்டாம். மகிழ்ந்து களிக்கூறு, மகளே பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். 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 நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளவு சிறுமைப்பட்டோமோ, எவ்வளவு துன்பத்தை கண்டோமோ, அவ்வளவாக மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவார். தேவ சமூகத்திலே நாம் கண் விழித்து ஜெபிக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். எனவே வருகிற நாட்கள் இனி உங்களுடைய கண்கள் சிறுமையை அல்ல, துன்பத்தை அல்ல, மகிழ்ச்சியை காணும்படி கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 138 சங்கீதம் 8 வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஆண்டவர், நீங்கள் நினைக்கலாம் இந்த வருஷம் முடிகிறது, ஆனால் எனக்கு எதையுமே ஆண்டவர் முழுமையாக இன்னும் செய்து முடிக்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று கூட சொல்லல, செய்து என்ன செய்வார்? முடிப்பார். ஒருவேளை என் காரியங்கள் இன்னும் முடிக்கப்படலை, எனக்கு ஆண்டவர் முழுமையாக செய்து தரலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்னாலும் ஆண்டவர் அப்படியே விடுகிற தேவன் அல்ல. அவர் வேதத்தில் எழுதினது தான். வேதத்தில் எழுதின வேத வார்த்தைகள் கட்டாயம் நிறைவேறும். ஒருவேளை சில காலங்கள் எடுக்கலாம், தாமதமாகலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய காரியங்களை யாவையும், ஒரு சிலவற்றை அல்ல, நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்க போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா தடி. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12. கைவிடவே மாட்டார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என்னை கைவிட்டது போல தெரிகிறது. ஏனென்றால் என்னுடைய காரியத்தை எல்லாம் ஆண்டவர் இன்னும் நிறைவேற்றி தரலை, நான் விரும்பினதெல்லாம் நடக்கலை, என்னென்ன எனக்கு வேணும்னு நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் இன்னும் தரலை. அவர் ஒருவேளை நம்மளை மறந்துட்டாரா, கைவிட்டு விட்டாரா என்கிற ஒரு சிந்தனையை கூட சத்துரு கொண்டு வருவான். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கர்த்தர் நம்மை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினாலே. நம்ம இந்த உலகத்தில் யாரையுமே நண்பர்களாக திடீர்னு தேர்ந்தெடுக்க முடியாது. அவர்களுடைய சுபாவம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுவோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருக்கிறாராம். நம்மிடத்தில் இவ்வளவு குறைகள் இருக்கிறது, எவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிமித்தமாய் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன் மகனே, அது நிமித்தமாய் உன்னை நான் புறக்கணிக்க மாட்டேன் மகளே, எனக்கு ஜனமாக உன்னை ஆக்கிக்கொள்ள உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா துடிபே லிபிக்க துடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் அவர் நம்ம என்ன செய்ய மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். நம்ம ஜெபிக்கிறதுனால, ஆராதிக்கிறதுனால அவர் நம்மளை கைவிடலைன்னு அர்த்தம் இல்லை. அவருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த வருஷம் முழுவதும் நம்மை கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் வரப்போகிற புது ஆண்டிலும் நம்மை கைவிடாமல் கர்த்தர் நம்மை நடத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஏன் அப்படி சொல்றார்னா, நான் உன்னை உருவாக்கினேன். நம்மை உருவாக்கின தேவன். ஒருவேளை நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட சில நேரங்களில் நம்மை மறந்து விடலாம், நம்மை விட்டு கடந்து போய் விடலாம். ஆனால் நம்மை உருவாக்கின தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் தாசன் அப்படின்னு சொல்ற. நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை உருவாக்கினேன். அதனால இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்பே தேனே மானே என்று அன்பா பேசுறவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மறந்துடுவாங்க, நம்மளை விட்டு விலகி சென்றுவாங்க. உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது மறந்து விடுவார்கள். ஆனால் நம்மை உருவாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்காமல் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்காதடி, லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்காதடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபை. அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். என்னை அநாதி சேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை மறவாத தேவன். அவர் நம்மை மறந்து விடும்படியான குற்றங்களை நாம் செய்கிறோம், பேசிவிடுகிறோம். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து
ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். எனவே வருகிற புதிய ஆண்டிலிருந்து நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 4வது பாடல் ஒரு ஆராதனை பாடல். அந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. பழைய பாடல், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் இந்த பாடலை பாடிவிட்டு புதிய வருஷத்திற்குள் பிரவேசிப்பதற்கான ஜெபத்திற்குள் நாம் போகிறோம். துரிதமாக நாம் பாடுவோம். சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றோ பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றோ பணிந்து தொழுவோம். கரங்களை அசைத்து பாடும்.
என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. கரங்களை அசைத்து மட்டுமே இருக்கிறது புது ஆண்டுக்குள் பிரவேசிக்க. எனவே நாம் தேவ சமூகத்திலே சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஜெபித்து கொண்டே இருக்க போகிறோம். புதிய ஆண்டுக்குள் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்களாக நுழைய வேண்டும். கர்த்தரை துதிக்கிறவர்களாக நுழைய வேண்டும். ஆண்டவரே, வருகிற புதிய ஆண்டுக்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். என் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து புது ஆண்டிலே என்னை புதியவனாக மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். தேவ சமூகத்திலே என்னை புதுப்பிங்கப்பா. எனக்கு ஒரு புது அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கதவுகள் இந்த புதிய ஆண்டிலே திறக்கப்பட வேண்டும் என்று உரிமையோடு ஜெபியுங்கள். நம்மெல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் காரியங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகுதிப்படுத்துங்கப்பா, உம்முடைய ஜனங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. புது ஆண்டுக்குள் நுழைய தகுதிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும், திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். முன்னேற விடாதபடி தடுக்கிற எல்லா
எல்லா கிரியைகளும் நிர்மூலமாக வேண்டும், நிர்மூலமாக வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உயர முடியாமல் தடுக்கிற எல்லா கிரியைகளும் அழிந்து போக வேண்டும் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உமக்காய் பிரகாசிக்க வேண்டும், சபைக்காய் பிரகாசிக்கப்பட வேண்டும். லிபிகட பக்க ஷால பங்கட பக்க துடிபே லிபிகதுடி லிபிகட பக்க துரபால பங்கட பக்கதுடி. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். இன்னும் ஓரிரு நிமிடத்தான் இருக்கிறது. எல்லாரும் லிபிகட பக்க துரபால பால 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 நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷையை பேசுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. லிபிகட பக்க துரபால பங்கட பக்க துடிபே லிபிகதுடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் துதிப்போம், கரங்களை தட்டி நாம் துதிப்போம். ஹல பக்கட பக்க துடபால பக்கட பக்கதுடி. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். லிபிரபரபர பக்கட பக்க ஷால பக்கட பக்க துடிபே லிபிகதுடி. புதிய 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 வெளிச்சம் நமக்குள் வரட்டும், வரட்டும். லிபிகட பக்க ஷால பக்கட பக்க துடபால பக்கதுடி. விசுவாசத்தோடு லிபிகட பக்க துரபால பக்கட பக்க துடபால பக்கட பக்க துடிபே லிபிகதுடி. நன்றி. பலப்படுத்துங்கப்பா. நன்றி அப்பா. பலவீனங்கள் மாறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய தெய்வீக சமாதானம் இறங்கட்டும், உம்முடைய சந்தோஷம் இறங்கட்டும், உம்முடைய விடுதலை இறங்கட்டும். வியாதியின் கூரெல்லாம் முறிந்து போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லிபிகட பக்க ஷால பங்கட பக்க துடிபே லிபிகதுடி. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ ஹல்லேலூயா. புதிய உயர்வு உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய உயர்வு உண்டாகட்டும். உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. ஓ, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை ஊற்றும். லிபிகட பக்க ஷால பங்கட பக்க துடிபே லிபிகதுடி. ஹல்லேலூயா. லிபிகட பக்க துரபால பங்கட பக்க துரபால பக்கட பக்க துடிபே லிபிகதுடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை புதிய ஆண்டுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகட பக்க ஷால பங்கட பக்க துரபால பக்கட பக்க துடபால பக்கட துடி லிகட துரபால பக்கட பக்க ஷபா பா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு முன் சென்றதான அக்கினி ஸ்தம்பமாகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆண்டிலே நமக்கு முன் செல்லுகிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகட பக்க துரபால பங்கட பக்க துரபால பக்கட பக்க துடிபே லிபிகதுடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். நான்காவது பாடல், பாட்டுத்தாளிலே 4வது பாடல். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீகற்றோராய் வேட்டுவிடேன். என்னுரைத்தமை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாயே, என்றும் வாக்கு மாறிடாயே. ஜெய கிறிஸ்து சொல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து சொல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா
அவர் நாமத்திற்கே. சேனைய தேவன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து போதுகிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து போதுகிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2024 ஆண்டுக்குள் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்தபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே 3வது பாடலை மட்டும் பாடி நாம் ஆராதித்து விட்டு உட்காருவோம். நம்மை மறந்து நாம் ஆராதிப்போம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி பாடி ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மை மறந்து நாம் ஆராதிப்போம், ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவையே. நம்மை மறந்து நாம் ஆராதிப்போம், ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவையே. நம்மை மறந்து நாம் ஆராதிப்போம், ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவையே. நன்றி சொல்வோம் எக்காலத்திலோ, நன்றி சொல்வோம் இந்த நேரத்திலோ. நன்றி சொல்வோம் இந்த காலத்திலோ, நன்றி சொல்வோம் இந்த நேரத்திலோ. வருடத்தை நன்மையாலே முடிசூட்டுவார், பாதையெல்லாம் கூடவே வந்திடுவார். வருடத்தை நன்மையாலே முடிசூட்டுவார், பாதையெல்லாம் கூடவே வந்திடுவார். தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றிடுவார், உன்னை கொண்டு தேசத்தை செழிக்க செய்வார். தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுவார், உன்னை கொண்டு தேசத்தை செழிக்க செய்வார். நன்றி சொல்வோம் எக்காலத்திலோ, நன்றி சொல்வோம் இந்த நேரத்திலோ. நன்றி சொல்வோம் எக்காலத்திலோ, நன்றி சொல்வோம் இந்த நேரத்திலோ. நம்மை மறந்து நாம் ஆராதிப்போம், ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவையே. நம்மை மறந்து நாம் ஆராதிப்போம், ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவையே. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கைவிடாமல் என்றுமே நடத்திடுவார். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, கைவிடாமல் என்றுமே நடத்திடுவார். தலை குனிந்திடாமல் நிமிரச் செய்வார், அபிஷேகித்து ஆளுகை செய்ய வைப்பார். தலை குனிந்திடாமல் நிமிரச் செய்வார், அபிஷேகித்து ஆளுகை செய்ய வைப்பார். நன்றி சொல்வோம் எக்காலத்திலோ, நன்றி சொல்வோம் இந்த நேரத்திலோ. நன்றி சொல்வோம் எக்காலத்திலோ, நன்றி சொல்வோம் இந்த நேரத்திலோ. நம்மை மறந்து
கண்ணீரை மாற்றிடுவார். யெகோவா ஷாலோமாயிருப்பவரே, கவலைகள் கண்ணீரை மாற்றிடுவார். யெகோவா ஷாலோமாயிருப்பவரே, விசுவாசித்தார் உன் வாழ்விலே இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்வார். விசுவாசித்தார் உன் வாழ்விலே இரட்டிப்பான நன்மை பெற்றுக் கொள்வார். நன்றி சொல்வோம் எக்காலத்திலும், நன்றி சொல்வோம் இந்த நேரத்திலும், நன்றி சொல்வோம் எக்காலத்திலும், நன்றி சொல்வோம் இந்த நேரத்திலும். நம்மை மறந்து நாம் ஆராதிப்போம், ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவையே. நம்மை மறந்து நாம் ஆராதிப்போம், ஆவியோடும் உண்மையோடும் இயேசுவையே. நன்றி சொல்வோம் எக்காலத்திலும், நன்றி சொல்வோம் இந்த நேரத்திலும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் நின்ற வண்ணமாக மீண்டும் இரண்டாவது பாடலை பாடும் பொழுது நீங்கள் புதிய வருட காணிக்கையை செலுத்தி, அதில் வாக்குத்தத்த அட்டை இருக்குது, நீங்கள் வாக்குத்தத்த அட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த பாடல், ரெண்டாவது பாடலை பாடும் பொழுது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் புதிய வருட காணிக்கையை செலுத்திவிட்டு வாக்குத்தத்த அட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொன்றாக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், எங்கள் தேவன் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயீரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், எங்கள் தேவன் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயீரே. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை, உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோ வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மையே நம்பிடுவோ வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், எங்கள் தேவன் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயீரே. இஸ்ரவேலரோடு முன்பாக சென்றீர், இடைவிடாமலே பாதுகாத்தீர். இயேசுவின் நாமம் எங்களுக்குள் உண்டு, இறுதி வரைக்கும் நடத்திடுவீர். இஸ்ரவேலரோடு முன்பாக சென்றீர், இடைவிடாமலே பாதுகாத்தீர். இயேசுவின் நாமம் எங்களுக்குள் உண்டு, இறுதி வரைக்கும் நடத்திடுவீர். உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை, உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோ வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மையே நம்பிடுவோ வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், எங்கள் தேவன் நீரே. உம் வல்லமையால் எங்களையும் நடத்தி சொல்லும் எங்கள் யெகோவாயீரே. பகைவரை வென்று களி கூறச் செய்து எல்லையை பெரிதாக்கி மகிழச் செய்தீர். வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று உமது சபையை பெருகச் செய்தீர். பகைவரை வென்று களி கூறச் செய்து வலையை பெரிதாக்கி மகிழச் செய்தீர். வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று
உமது சபையை பெருகச் செய்தீர். உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையால்